பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 92 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழுமை வேணுமா? தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணுங்க. தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பீங்க. இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை இது ஜீவன் உள்ளது, இது சத்தியம் உள்ளது. இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அனுதினமும் சபையில சேர்த்துக் கொள்கிற எல்லாருமே. சபை, ஆலயம், அதுதான். எல்லாருமே சபைக்கு வருவாங்க. எல்லாருமே சபைக்கு வருவாங்க. ஆனா பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு தேவன் அவர்களை சபையில சேர்த்துக் கொள்வார். சபையில சேர்த்துக் கொள்வார். அந்த சபை மறுமொழி ஆலயம். அந்த ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணுங்க. சும்மா ஏதோ ஒரு நல்ல நாள் மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு, ஏதோ ஒரு பர்த்டேக்கு மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு, இல்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க கடவுள்னு வசனம் சொல்லுது. ஆனா பரிசுத்தமா நம்ம ஆசரிக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆம், யாரும் இங்க குறை சொல்லல, யாரும் இது பண்ணல. ஆண்டவரோட வார்த்தை உங்களிடத்துல இடைப்பட்டா அதை நீங்க தயவா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எதுவும் இதுல இருந்து வெளியில இருந்து எதுவுமே பேசல. சத்தியத்துக்கு மாறா எதுவும் பேசல. சத்தியத்தின்படிதான் பேசுகிறேன். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து உங்களிடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் அவருடைய ஆலயத்துல நாட்டப்படணுங்க. அவருடைய சத்தியத்துல நிலைத்து நிற்கணும். இன்னொரு வசனம், நீங்களே அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆமா, நீங்க அவருடைய ஆலயங்களா இருக்கீங்க. அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீங்கணும். அதுவும் இல்லாம ஆஹ், வாசம் செய்யறதுக்கு எல்லா அசுத்தங்களும் நீங்கணும்ல. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு போகும்போது அவருடைய வசனங்கள் அவருடைய வசனங்கள் தான் நம்மளை சுத்திகரிக்குது. அவருடைய நம்ம ஆஹ், நீங்களே அவருடைய ஆலயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. அந்த ஆலயம் நீங்களே அவருடைய சபை அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த சபையில அவர் வாசம் செய்யறாருல. அந்த ஆலயத்துல அவர் வாசம் செய்யறாருல. அது எப்படி? நீங்க பைபிள் படிப்பீங்க, சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள்னு வசனம் சொல்லுது. சபை கூடுதல் அது கட்டாயம் தேவை. ஆண்டவர் சொல்றாரு. சபையில ஆராதிக்கும் போது அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப அங்கீகரிப்பார். ஆலயத்துக்கு போறது வெறும் வார்த்தையை மட்டும் கேட்கறது இல்ல. நம்மளோட துதிகளை செலுத்த, நமக்கு அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் அந்த ஒரு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க அவருடைய ஆலயத்துக்கு போறோம். அந்த ஆலயத்துல நம்ம நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். சத்தியத்துல நிக்கணும். நமக்கு தெரியாத அறியாத சில வார்த்தைகளை ஆவியானவர் நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலியமா போதிப்பார். அந்த சத்தியத்துல நம்ம நிலைத்து நிற்கணும். அப்படி நான் மட்டும்தான் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்க முடியும். எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். செழித்திருக்கணும்னா அவருடைய ஆலயத்துல நாட்டப்படணும். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவருடைய பிரகாரம், அவருடைய நீதிகளில் செலுத்திருப்பார்கள். அவர் தருகிற ஆசீர்வாதத்தினால செலுத்திருப்பார்கள். செழுமை வேணும்னா சத்தியத்துல நாட்டப்படணும். அவருடைய ஆலயத்துல நாட்டப்படணும். ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கப்படணும். ஏனோ தானோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதுன்னு ஒரு பரிசுத்தவான் பாடுனாங்க. அந்த பாட்டு எல்லாமே உண்மைங்க. யாரு வேணாலும் பாட்டு பாடிடலாம். ஆனா சத்தியத்து நிமித்தம் பாட்டு பாடுற பாடல்கள் இந்த ஜென்ரேஷன்ல சில பாடல்கள் இருக்கு. அந்த பழங்காலத்து ஜென்ரேஷன்ல அது சத்தியத்தின்படியே போய்கொண்டிருக்காங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிற கனத்தை
அவங்க அசட்டை பண்ணாலும் அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க காணப்படுங்க. அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பீங்க. தேங்க்யூ. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த மதிய பொழுதிலும் உம்முடைய சமூகத்துல வந்து காணப்பட நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இயேசப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா நாங்கள் காணப்பட, இயேசப்பா, எங்களுக்கு உம்முடைய சத்திய ஆவியை எங்களுக்குள்ளாக ஆவியானவரை நீங்க ஊற்றுங்க. இயேசப்பா, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் எங்களை இயேசப்பா ஒவ்வொரு நாளும் வணைந்திடுங்க. இயேசப்பா, உம்முடைய அன்பை விட்டு தூரமா போனோம் தகப்பனே. இயேசப்பா, ஆனாலும் எளியகுமாரனை இசப்பா நீர் இசப்பா எங்களுக்காக காத்து கொண்டிருந்தது போல இளையகுமாரன் தன் தகப்பனை நேசித்து திரும்பி வந்தபோது ஏற்றுக்கொண்டது போல இசப்பா எங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க. உங்களை நாங்கள் திரும்பி கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்ள தயவாய் எங்கள் மேல் கிருபையாயிருங்க தகப்பனே, கிருபையாயிருங்க. உடைய சத்தியத்துல நாட்டப்பட்டவர்களாய், உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய், செப்பா உம்முடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பானவர்களாய் நாங்கள் மாற, செப்பா செழுமையான செழுமையான ஆசீர்வாதங்களாலும் செழுமையான வருடத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல இசப்பா கிருபை செய்யுங்க. செழுமையான வருடத்துக்குள்ளாக நாங்கள் உட்பிரவேசிக்க உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உட்பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இசப்பா, எங்களால் இல்ல, என்னோட திறமை இல்ல தகப்பனே, நீர் ஒருவர் மாத்திரம். இசப்பா, உம்முடைய வார்த்தையை இசப்பா என் ஞானமாய் போதிக்கிறேன்னு தெரியல தகப்பனே, நீர் பேச வைக்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தாழ்த்தி முழுமையாக உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். சப்பா, இந்த காணொலியை பார்க்கிற எல்லோருக்கும் சப்பா சத்தியத்துல நடக்கணும். சப்பா சத்திய ஆவியாகிய உண்மை பெற்றுக்கொள்ள, இசப்பா உண்மை ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே அவர்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இசப்பா, கடந்த வருடம் முழுவதும் இசப்பா காத்து கண்மணி போல காத்து வந்தீர். இசப்பா, புதிய ஆண்டுக்குள்ளாகவும் இசப்பா நுழையும் போது இசப்பா உம்முடைய ஆலயங்கள் பிரகாரங்கள் இல்ல இசப்பா செழிப்பான ஒரு செப்பா வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல செப்பா உம்முடைய ஆலயத்துல நாட்டப்பட ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Thank you. God bless you.